ஃபர்ஸ்ட்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஜோடியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரையுமே சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புடு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டோடனே திரும்பி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டோம். இப்போ இதை பற்றி தானே பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா அதான் திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரக்கி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்லை, பேசிக்காக ஹீ இஸ் அ டான்சர் அண்டு டான்சர் டேர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுவோன்னு கேட்பாரு. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேங்குது மாஸ்டர். செம்மையாக பண்ணுறோம் மாஸ்டர், சீக்கிரமே பண்ணுறோம் மாஸ்டர். இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போவே ஒரு மூமெண்ட். ஐயோ மாஸ்டர், அம்மு ப்ளீஸ், நீங்க ஜாயின் பண்ணலன்னா எப்படி? கம் ஆன் ப்ளீஸ் ஜாயின். மாஸ்டர் இப்படி இல்லை, நீங்கள் என்னை ஆட வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமே என்னை டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருங்க மாஸ்டர். ஓகே, ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர்னா ஹூக் ஸ்டெப். ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். மகேந்திரன் பிரதர், சௌந்தரனை எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு வைப் இருக்கும் சௌந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணே. இங்கே எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக ஏற்றுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மு அபிராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது, இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ இதோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு, நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது என்னோட ஸ்டூடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா, பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவியில் இப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பியும் அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும், இல்லை இங்கே இருக்கணும், அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா, டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரமில் தான் இருந்தேன். நல்லா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் இப்போ எடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அவ்வளோ அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் வரேன். நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 ஹவர்ஸ் படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபுராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுருக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதில் சொல்லும் போது அது இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீபி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு வாவ் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சார் சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேளுங்களேன். பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதை ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து தினேஷ் பற்றி சொல்லணுன்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன். ஒரு கன்னடத்துலேயே எதில் மாஸ்டர் அது உடனே இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்றைக்கெலாம் யாரும் இல்லை. இன்றைக்கெலாம் அது பண்ணுறதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஹார்ட் ஒர்க். அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது பண்ணலாம் வந்து வைத்த கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும் ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மகேந்திரன் சூப்பர்ப்பா. நான் அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்ன தான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இது வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர், யூ கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சன்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகா அண்ட் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அம்மு அபிராமி, ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம். எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே
எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க் பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். நரேஷ் ஐயர் சார் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீப்ரோவாக இருக்கட்டும், எப்போவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துருக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச், டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ், என் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலனால தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட் சரத் ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்கேயா இருந்தோம் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ, யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக யூல் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அங்கேயே வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு, ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. So next, I would like to welcome Master Mahendran to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுத்துலேருந்து மச்சான் அதை சைலண்டில் போடுறோம். தேங்க்யூ. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து, நம்மளுக்கு இந்த உலகம்னா என்னென்னு காமிக்கிறதுலேருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் வந்து ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க, அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் டைரக்டர் அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனாக நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ அவங்க எங்கே இருந்தாலுமே
நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷாட்லலாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு 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 டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்கா ஆடுறா அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்டு ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும்போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தவெல்லாம் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதில். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்டு அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மு அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங்கு போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மோ, இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக, உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மு. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், செமையாக பண்ணணும் மச்சான், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப ரொம்ப நல்லா வருவோம் மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதை விட இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் செமையாக கலக்குவோம் மச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத், என்ன மச்சான் முடிச்சானே ஜிம்முக்கு போகலாண்ணா? ஓகே. ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் தி வெரி பெஸ்டா. எல்லார பற்றியும் பேசணும், உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன், யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் நான் சொன்னதை நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்க, கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னுவான். திடீர்னு வெளியில் வேறு எங்கன்னா இருப்பான், அங்கே வாடானுவான், டீ சாப்பிட வாடானா. அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன மச்சானா? இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா. என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தரேன் அப்புறம் சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னானே, எனக்கு புரியல, என்னடா வாண்ணா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாண்ணா. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்படி ஆரம்பித்தது. சூப்பர்ரா, வேறு லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேறு லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்த 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன், எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா, வேறு லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கினா ஒரு நாள் தானே டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும்
ஒரே அப்பார்ட்மெண்ட் தான், பேசிகிட்டு இருப்போம். வேணாம் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க, தம்பி நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா, அவர் இங்கே இருக்கேன்னு எனக்கு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்திருப்பேன்ல. சரி ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சு. மாஸ்டர் அன்னைக்கு வந்து சொல்லும்போது மகேஷ் கிட்ட கேட்டேன், டான்ஸு அப்படின்னு சொன்னோடனே, டான்ஸா சரி யார் மாஸ்டர் அப்படின்னு, ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவரு இந்த ஸ்பீடெல்லாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா, இல்லை இல்லைவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா எங்களை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன்னு. மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமாம்ல, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே ரொம்ப ரொம்ப முந்தா நேரத்துலாம் பேசிட்டு தான் இருந்தோம் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் என்னென்ன எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. மணி 11வது போகலாமா? சரி நிறைய உண்மை நீயே வளரி இருப்ப, ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்லவில் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.